குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு கோபத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒருவருடைய கோபம், சவுளுடைய கோபத்தை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சவுலுக்கு தாவீது மேலே கோபம். ஏன்னா சவுல் ராஜா, ஆனால் அவரை காட்டிலும் தாவீதுக்கு அதிகமான கனத்தை கொடுத்ததுனால சவுலுக்கு தாவீதின் மேலே கோபமாக இருந்தது. தாவீது சவுளுடைய மகன் யோனத்தான் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அமாவாசை நாட்கள் வந்தா 3 நாள் அவரோடு கூட நான் உட்கார்ந்து சாப்பிடணும். அவர் ரொம்ப கோபமா இருக்கிறதுனால நான் 3 நாள் நான் ஒளிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த 3 நாள் ஒருவேளை தாவீதை நான் எங்க அப்படின்னு கேட்டாருன்னா, நீ சொல்லு, அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லு. அவர் சாந்தமா இருந்தாருன்னா என் மேல கோபம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது யோனத்தான் கிட்ட சொல்றார். யோனத்தானும் சரி என்று சொல்லுகிறார். அப்படியாகவே 3 நாட்களும் தாவீது உட்காருகிற இடம் காலியா இருந்தது. சவுல் யோனத்தான் இடத்துல கேட்கிறார், எங்க தாவீது என்று சொல்லி. யோனத்தான் சொல்லுகிறார், அவர் ஊருக்கு போகணும்னு என் இடத்துல கேட்டுக்கொண்டாரு, அதனால அனுப்பி வைத்தேன். உடனே தாவீதுக்கு பயங்கர கோபம் ஈட்டியை எடுத்து யோனத்தானையே கொல்லும்படியான ஒரு சூழ்நிலைக்கு போகிறார். சொல்லிட்டு தாவீதை நிச்சயமா நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் சவுலுக்கு தாவீதின் மேல அவ்வளவு கோபம் இருந்தது. அதை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியல. அதனால அவர் தாவீதை எப்படி கொல்லலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஒழிய, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, அந்த ராஜ்ய பாரத்தை எப்படி ஆளணும், அதனால என்ன ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்காமல் அப்படியாகவே அவருடைய மரணம் எந்த ஈட்டியால யோனத்தானையும் தாவீதையும் கொல்லணும்னு பிரயாசப்பட்டாரோ அதே ஈட்டியினால அவர் தன்னை மாய்த்து கொண்டார். தாவீதுக்கு சவுலை கொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது கூட தாவீது சவுலை கொல்லவே இல்லை, சவுல் மேல கோபப்படவே இல்லை. வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று. மனிதர் நாம கோபப்பட்டா ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற நீதி, நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம நிச்சயமாக நாம பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. சவுல் கடைசி வரைக்கும் அவர் கோபப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஆனால் தாவீது கோபத்தை நீக்கி ஆண்டவர் அவருக்குன்னு இருந்த ராஜ்யபாரத்துல அவர் ஆளுகை செய்தார். இன்றைக்கு கூட நம்ம காரணம் இல்லாமல் ஒருத்தர் மேலே தொடர்ந்து கோபப்பட்டு அவங்கள எப்படி ஹர்ட் பண்ணலாம், அவங்கள எப்படி பேசலாம், அவங்களுக்கு என்ன தீங்கு செய்யலாம் அப்படின்றத நாம் நினைப்போம்னா நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இதனால இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட கோபங்களை விலக்கி ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.